வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் துலாம் ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கண்டிப்பாக கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். ஓகே, துலாமுக்கு வந்து எப்படி இருக்குது குரு பயிற்சி? 7ல் இருந்தார் குரு, ரொம்ப சூப்பராக இருந்தது இல்லையா? ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து கரெக்டாக 180 டிகிரியில் எங்கே பார்ப்பார்? ராசியை பார்ப்பார். ஸோ ராசியை குரு பார்க்குறத விட என்ன வேணும்? அதுவும் இல்லாமல் ஒரு 3 6ஆம் அதிபதியாக இருந்து ராசியை பார்த்துருக்குறாரு. ஸோ 6ஆம் அதிபதி போய் 7ல் இருந்திருக்கிறாரு. ஸோ அதில் வந்து சில தடங்கல்கள் இருந்தாலும் அந்த ராசியை பார்த்தது அப்படிங்கிறது பெரிய ஒரு கவசமாக தான் அமைஞ்சிருக்கு. 8க்கு போகிற குரு வந்து எப்படி இருக்க போகிறாரு? 7ஆம் இடத்துக்கு போனதை விட 8ல் இருக்கக்கூடிய அஷ்டம குரு துலாமுக்கு நல்லது செய்ய போகுதுங்கிறது தான் உண்மை. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, துலாமுக்கு குரு 3 6ஆம் அதிபதி. ஸோ 3 6ங்கிறது ரொம்ப நல்ல ஸ்தானம்னு சொல்ல முடியாது. 3 கூட உபஜய ஸ்தானம்னு சொல்லிடலாம். 6ஆம் இடத்துக்கு பெருசாக பாசிட்டிவாக ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த 3 6ஆம் அதிபதி போய் 8ல் மறையிறது நல்லது. ஒரு கிரகம் வந்து மெலிஃபக்காக இருக்கும்போது அது கெட்டு போகிறது நமக்கு நல்லது. ஏன்னா கெட்ட கிரகம் கெட்டு போகணும். அது ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஸ்ட்ராங்காக கெடுதலை செய்ய போகுதுன்னு அர்த்தம். ஸோ ஜோதிடத்தை இப்படி பிரித்து புரிஞ்சுக்கிறது தான் கரெக்டாக துல்லியமாக பலன் சொல்லவும் பலனை புரிஞ்சுக்கவும் உதவும். ஸோ அதனால் இந்த அஷ்டம குரு அப்படிங்கிறவர் துலாம் ராசிக்கு ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்க போகிறாரு. 8ஆம் இடத்துல குரு வராரு. 8ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயுள் விருத்தி அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது. ரொம்ப வயசானவங்க இருக்காங்க, ரொம்ப லாங் டைம் எயில்மெண்ட்ஸில் இருக்கிறாங்கன்னா கூட அதிலிருந்து ஒரு படி இம்ப்ரூவ் ஆகி அவங்க ஹெல்த் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நாள்பட்ட வியாதியில் வந்து நான் போராடிட்டுருக்கேன், ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கேன், எத்தனையோ டாக்டர் பார்த்தாச்சு, கொஞ்ச நாள் அலோபதி பார்த்துட்டு இருந்தோம், அப்புறம் ஆயுர்வேதம் போனோம், அப்புறம் சித்தா போனோம், எங்கேயுமே எங்களுக்கு க்யூர் ஆகலை. இந்த டிசீஸ் அப்படிங்கிறது எங்களை ரொம்ப நாளாக படுத்திகிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஒரு ரெமெடி கிடைக்குமானே எங்களுக்கு தெரியலன்னு அப்படி விழிப்பு தீங்கி நின்றவங்களுக்கு கூட ஒரு நல்ல டாக்டர் அப்படிங்கிறவங்க இந்த குரு பயிற்சியில் கிடைப்பாங்க. ஸோ நாள்பட்ட நோயிலேருந்து நீங்கள் வெளிவிட முடியும். அதே மாதிரி நாள்பட்ட ஹேபிட்னு ஒன்று இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணி வச்சுருந்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்மோக்கிங்காக இருக்கலாம், ட்ரிங்கிங்காக இருக்கலாம், இல்லை லேட் நைட் சாப்பிட்றது, ஜங்க் அதிகமாக சாப்பிட்றது, ஒரு ஃபோனுக்கு அடிக்டாக இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கே தெரியும் தப்புன்னு, பட் அதுலேருந்து வெளியில் வர முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து கூட இந்த குரு வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ ஏன்னா 6 அப்படிங்கிறது நெகட்டிவிட்டி, அவுட்டர்லேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் இல்லை, உங்களுக்குள்ளே இருக்க ஒரு நெகட்டிவிட்டியும் குறிக்கக்கூடியது வந்து 6ஆம் இடம் தான். அதே மாதிரி ராசிக்கு ஒரு நெகட்டிவான பிளானட் போய் கெடும்போது அது உங்கள் ராசிக்கு ஒரு நல்லதை பண்ணும். ஸோ ஏதோ ஒரு கெட்ட விஷயம் உங்களை விட்டு மறையுது. ஸோ அது வந்து உங்களுக்கு இன்டர்னாக நல்லதை தான் பண்ண போகுது. என்ன தான் குரு கெட்ட கிரகமாகவே இருந்தாலும் அவருடைய ஆஸ்பெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல் தான். ஏன்னா ரொம்ப மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ராங்காக உள்ள கிரகம் யாருன்னா குரு தான். இது சயின்ஸ் சொல்கிறது. அதே ஆஸ்ட்ராலஜி என்ன சொல்லுதுன்னா, குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு பல 100 வருஷத்துக்கு முன்னாடியே வேத ஜோதிடம் இதை சொல்லிடுச்சு. ஸோ அப்பேற்பட்ட குரு பார்வை அப்படிங்கிறது இந்த துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த குரு வந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஸோ 12th ஹவுஸ் அப்படிங்கிறது என்னென்னா அயன சயன ஸ்தானம்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, தூங்குகிற தூக்கம். ஸோ இதை குரு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா சாப்பிடுவீங்க, 3 நேரமும் மீலை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடுவீங்க. ஸோ நல்லதோ கெட்டதோ பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் சாப்பிடுவீங்க, தூங்குவீங்க. ஒரு 7 to 8 hours ஸ்லீப் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 7ல் குரு இருந்தப்போ ராசியை பார்த்தாரு. அதே மாதிரி சனி பயிற்சி வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு 5ஆம் இடத்துல தான் சனி இருந்தாலுமே சில சமயத்தில் வந்து அது வந்து ஒரு ஸ்லீப்பை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அது நமக்கு பிடிக்கலைன்னா அதை நம்ம பொதுவாகவே நைட் டைமில் தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க துலாம் ராசிக்காரங்க. ஏன்னா ரொம்ப சென்சிபிளான ராசி வந்து துலாம் ராசி. ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி என்ன பண்ணுதுன்னா, நிம்மதியான நல்ல தூக்கத்தை கொடுக்க போது சாப்பிட போகிறீங்க, நல்லா சாப்பிட போகிறீங்க. ஸோ இது ரெண்டுமே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இல்லையா? அதே மாதிரி ட்ராவல், ஏதோ ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு ட்ராவல் பண்ணோன்னா அந்த ட்ராவல் அப்படிங்கிறது சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். சுகமான ஒரு பயணம் அமையும். எங்கேயோ போகிறோம், இடித்து பிடிச்சிட்டு போகிறோம், உட்காரவே இடம் கிடைக்கல, அல்லது எங்கேயோ காரில் தான் போயிட்டுருக்கோம், கார் சடனாக பிரேக் டவுன் ஆகுது, எங்கேயோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் நிற்கிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது. ஸோ இதை ஃப்ரீக்வெண்ட்டாக சனி கொடுத்துருப்பாரு 5ல் இருந்ததுனால. பட் குருவில் வந்து இதெல்லாம் நடக்காது. உங்களுடைய ட்ராவல் அப்படிங்கிறது ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும். எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத ப்ரொடக்டிவ் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறது இருக்கும். இவ்வளோ நாள் தேவையில்லாமல் கையில் காசு இருக்குது, கையில் காசு இருக்குதுன்னு சந்தோஷப்பட்டால் பின்னாடியே ஒரு செலவு வந்து நின்றுருக்கும். இனிமேல் என்ன ஆக போகுதுன்னா, கையில் இருக்கக்கூடிய காசை தேவைக்கு செலவு பண்ணுவீங்க. மே மந்த்லேருந்து கையில் காசு தங்கும். இது 100% நடக்கும், இதில் டவுட்டே இல்லை.
சரிங்க, இப்போ செகண்ட் ஹவுஸுக்கு வந்து குரு பார்வை விழுதில்ல. செகண்ட் ஹவுஸ் வந்து என்னது? ஃபேமிலி அண்ட் ஃபினான்ஸ். ரிச் ஹவுஸ் இன் ஆஸ்ட்ராலஜி அப்படின்னா செகண்ட் ஹவுஸ் தான். அதே மாதிரி உங்களுக்கு வெளியில இருந்து கிடைக்கக்கூடிய எமோஷன்ஸ் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது செகண்ட் ஹவுஸ் தான். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12லேருந்து குரு பார்வை இருக்கிறதுனால செலவு சுருங்க போது, தேவைக்கு செலவழிக்க போகிறீங்க. இன்டர்ன் இங்கே செகண்ட் ஹவுஸ் ஆக்டிவேட் ஆகிறதுனால சம்பாத்தியம் அப்படிங்கிறது அதிகமாக போகுது. அப்போ நீங்கள் இருக்கிற வேலையிலேருந்து ஒரு நல்ல வேலைக்கு மாறிக்கிறது, இல்லை ஒரு ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ உங்களுடைய வேலையிலே கிடைக்கிறது. அப்போ என்ன ஆகும்னா கையில் பணப்புழக்கம் அதிகமாகும். கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகும் போது உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறதும் இம்ப்ரூவ் ஆகுது 100%. சரிங்களா? அப்போ 12th ஹவுஸ் அண்ட் செகண்ட் ஹவுஸ் ரெண்டுமே ஒரு சேர ஆக்டிவேட் ஆகிருக்கிறது உங்களுடைய ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்டையும், செலவுகள் குறையுது, லாவிஷான ஸ்பெண்டிங் உங்ககிட்ட இல்லை அப்படிங்கிறதையும் கிளியராக இண்டிகேட் பண்ணுது. 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம், துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்குமா? ஏன்னா குரு பலம் இல்லை. 7ல் குரு இருந்து லக்னத்தை பார்த்தாரு, ராசியை பார்த்தாரு, கல்யாணம் ஆகும்னு எல்லாரும் சொன்னீங்க. இப்போ 8க்கு வந்துட்டாரு, அப்போ இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் நடக்காதானா? த ஆன்சர் இஸ் நோ. அப்படி கிடையாது, உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். என்ன ரீசன் அப்படின்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. ஸோ கல்யாணம் பண்ணால் என்னாகும்? குடும்பம் அமையும். ஸோ குடும்பம் விருத்தியாகும். அந்த விருத்தியை வந்து குரு 8ஆம் இடத்துல இருந்தே பண்ணுறாரு. ஸோ அதனால தான் இந்த குரு பலம் அப்படிங்கிறதுலாம் ஒரு அளவுக்கு தான் நம்ம நம்பணும். அது இருந்தால் தான் கல்யாணம் ஆகும்லாம் எந்த அவசியமும் இல்லை. சின்ன குழந்தைக்கும் குரு பலம் வரும் 7ல் போச்சுன்னா. 60 வயசு பாட்டிக்கோ தாத்தாக்கோ கூட குரு பலம் வரும். அப்போ அவங்களுக்குலாம் கல்யாணம் ஆக போகிறதில்ல. ஸோ இந்த குரு பலம்ங்கிறது ஓரளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டா போதும். ரொம்ப அதிலே ஸ்டிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. துலாம் ராசிக்கு குரு பலம் இல்லைனாலும் திருமணம் அமையும். அதுக்கான ரீசன் 2ஆம் இடத்துல குருவுடைய பார்வை பதிகிறது மட்டும்தான். சரி, அப்போது இன்னொரு இடம் என்னது? முக்கியமாக இன்னொரு இடத்த வந்து குரு பார்க்குறாரு. அது என்ன இடம் அப்படின்னா 4ஆம் இடம். 4ஆம் இடத்துல வந்து மெட்டீரியல் திங்ஸ் என்னென்னா ஒரு ஹவுஸாக இருக்கட்டும், ஒரு காராக இருக்கட்டும், ஒரு லேண்டாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் அமையும். ஏதோ ஒன்று நீங்கள் புதுசாக மே மந்த்துக்கு மேலே கண்டிப்பாக வாங்க போகிறீங்க. அல்லது நீங்கள் இப்போது ரீசெண்டாக ஏதாவது வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதை நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு லக்ஸுரி சஃபஸ்டிகேஷனை குறிக்கக்கூடிய இடமுமே வந்து எந்த இடம்னா 4ஆம் இடம் தான். ஏன்னா துலாமுக்கு ஹைலைட்டிங்கான 9ஆம் பார்வை, அதாவது குருவுடைய விசேஷ பார்வைன்னு சொல்லக்கூடிய 9ஆம் பார்வை விழுறதே 4ஆம் இடத்துல தான். ஒன்று அம்மாங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களை நல்லா பேணுவாங்க. ஒரு நர்ச்சரிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒரு மதர்கிட்ட ஒரு குழந்தைக்கு கிடைக்கும். அந்த அம்மா அதே மாதிரி அந்த அம்மாவை மாதிரியே உங்களுக்கு பேணக்கூடிய உறவில் இருக்கக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்க போகிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபேமிலியை செகண்ட் ஹவுஸ் குறிக்குது அப்படின்னா ஃபேமிலி மூலமாக கிடைக்கக்கூடிய எமோஷன்ஸை 4th ஹவுஸ் குறிக்குது. அப்போ ஃபேமிலி மூலமாக கிடைக்கக்கூடிய எமோஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போது, பாசிட்டிவான ஸ்ட்ராங்கான எமோஷன்ஸ் ஃபேமிலி சைட்லேருந்து கிடைக்க போது, நல்ல நர்ச்சரிங் கெப்பாசிட்டி உள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் அமைய போகிறாங்க. ஸோ அந்த பேணும் தன்மை அப்படிங்கிறது ஒரு உயிருக்கு வந்து ரொம்ப அவசியம். ஸோ சாப்பிட்டியாப்பா, தூங்குனியாப்பா, நீ சாப்பிட்டியாம்மா, தூங்குனியாமான்னு அட்லீஸ்ட் ஆறுதலாக கேட்குறதுக்காவது சுற்றி உள்ளவங்க இருப்பாங்க. அப்போ நாளைனா அம்மானு மட்டும் எடுத்துகிட்டு போக வேண்டாம். முக்கியமாக அம்மாவுடைய ஆரோக்கியமும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அதுலேயும் எந்த டவுட்டும் இல்லை. ஸோ அவங்களோட உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அம்மா மாதிரியே பேணக்கூடிய உறவில் உள்ள எல்லாருமே வந்து இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் கிடைக்க போகிறாங்க. நல்லாவும் இருக்க போது. ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா தேவையில்லாத வாக்குவாதம், விதண்டாவாதம், அவங்களுக்கு பணம் கொடுத்து ஏமாறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ல் குரு பார்வை இருக்கிறதுனால ஏமாற வைப்பார். கேட்டால் உடனே தூக்கி கொடுக்கணுங்கிற இன்டென்ஷனை வந்து குரு கொடுத்துருவார். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ இது முக்கியமாக நம்ம பார்க்கணுன்னா இதுக்கு ஒரு நல்ல ஒரு ரெமெடி. பொதுவாக ஆக்சுவலாக என்னென்னா குரு பயிற்சி துலாமுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் வந்து எக்ஸலண்ட் தான், பாசிட்டிவ் தான். திருநங்கைகள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்கள நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க கேட்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுக்காம ஒரு நேரம் அவங்க சாப்பிட்டு போகட்டும், அந்த மாதிரி ஒரு 50 100 கொடுங்க. நீங்கள் ஏதோ ஒரு தொழில் ஸ்தாபனமோ ஏதோ ஒன்று வச்சுருக்கீங்க, ஒரு 50 பேர் உங்ககிட்ட வேலை பார்க்குறாங்கன்னா அதில் அந்த திருநங்கைகள் மாதிரி யாராவது ஒருத்தர் வேலை கேட்டு வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியலாகவோ ஒரு மாரல் சப்போர்ட்டோ நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு பண்ண இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இன்னும் நல்லா இருக்க போகுது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். உங்களுடைய ஜாதகத்துக்கான பிரத்யேக பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. நான் உங்களுக்கு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதில் பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த லைனில் நீங்களும் பெனிஃபிட் ஆகணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் துலாம். நன்றி, வணக்கம்.